Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்ததா இன்னொரு மட்டை வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 5 வெரைட்டியான மட்டை ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். இந்த மட்டையோட பேஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசா பார்க்கறவங்களுக்காக சொல்றேன். நம்ம சேனல்ல மட்டையை தவிர இன்னும் வேற உபயோகமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பார்த்து ஷேர் பண்ணி ஆதரவு தாங்கன்னு கேட்டுக்கிறோம். இப்போ வாங்க நம்ம முதல் மட்டை வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு சங்கு மட்டை தான். இந்த சங்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோல நான் வந்து சங்கு மட்டை சொல்லியிருப்பேன். அந்த சங்கு வந்து அப்படியே பெருசா கலரா இருக்கும். இப்போ இது வந்து ஒயிட்டோட சாண்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆஃப் ஷேட் வந்து சாண்டில் இருக்கிற மாதிரி. இதுவும் நேச்சுரல் தான், பெயிண்ட் பண்ணது கிடையாது. இதுவும் நேச்சுரலான அந்த சங்கோட கலரே தான். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சங்கு வந்து ஷேடான மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து நான் வந்து ஒரு 3 கோல்டு பீடோ கொடுத்துட்டு நடுவில் ஒரு பெரிய சைஸ் கோல்டு பீடோ கொடுத்து, இது வந்து பார்க்கறதுக்கு இதுவே ரொம்ப அட்ராக்டிவா சூப்பரா இருக்கும். அதனால நான் இதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா கிளம்ஸி ஆக்காம அதை அப்படியே பிளைனா விட்டுருக்கேன். இது ஒரு மட்டை. அடுத்தது இது நிறைய பேத்துக்கு குட்டீஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷார்ப்னர் தான். ஷார்ப்னரை வந்து அப்படியே ஃபுல்லா சீவி அதை ரவுண்டா வச்சு நடுவில் வந்து இட்லி முத்து சொல்லுவாங்க, பட்டன் முத்து. அந்த முத்தை வந்து அரைமுத்து, அந்த முத்தை வந்து சென்டர்ல வச்சுட்டு சுத்தியும் சன்ன கோல்டு பீடு. அது அந்த கோல்டு பீடை சுத்தியும் ஒட்டியிருக்கேன். இது இன்னொரு மட்டை. அடுத்த மட்டை இது வந்து விக்கிரகம். இது வந்து அன்னபூரணி விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை வந்து லைனா வச்சுட்டு, இந்த விக்கிரகத்துக்கு வந்து இது பிளைனா இருந்த விக்கிரகத்துக்கு மாலை போட்டிருக்கேன். மேலே கிரீடத்துக்கு வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். சுத்தியும் பிரபாவலிக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். இங்க நடுவில் இங்கேயும் ஸ்டோன் கொடுத்துருக்கேன், ரெகுலர் ஸ்டோனு. விக்கிரகத்தை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு மட்டை. அடுத்தது இது வந்து லேஸ். இந்த லேஸ் பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. இப்போ இது வந்து 2 ஆஃப் லேஸ். இது ஒரு லேஸு, இது ஒரு லேஸு. அந்த லேஸையும் வந்து நான் இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் வச்சு நான் அப்படியே மிஷின்லயே தைச்சிட்டேன். அப்படியே வச்சு தைச்சிட்டேன். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டா தெரியும். இது இன்னொரு மட்டை. அடுத்தது வந்து இது வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் பொம்மைங்க. இந்த பொம்மைங்க வந்து இதுவும் இருந்தது. குட்டி விநாயகர் சதுர்த்திக்கு பார்க் மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுவோம், அதுக்காக வாங்கி இருந்த பொம்மைங்க இது. இதுல இருந்து ஒரு 5 பேர்ட் பொம்மைய வந்து இதுல பிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பேர்ட் பொம்மைக்கும் வந்து நான் கிளிட்டர் கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு 3 ஃப்ளவர். இது வந்து ரெடிமேடு, நம்ம ரோஸ் மடிக்கிறோம்ல அதே மெத்தட் தான். ஆனா பட் இது வந்து சாண்டில் கலர் வந்து இது ரெடிமேடா நான் வாங்கின ரோஸ் தான். வாங்கிட்டு இதுல லீஃப் 2 கொடுத்து, நம்ம இது பூ கட்டுறதுக்காக அப்போ வாங்கினது. அதை வந்து வச்சு ஒரு கோல்டு சென்டர் பூராமே சாண்டில் வித் கோல்டு இருக்க மாதிரி இந்த லீஃபும் வந்து நான் கோல்டுலயே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து இன்னொரு வெரைட்டியான மட்டை. இப்போ இந்த வீடியோல ஒரு 5 ஐடியாஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த 5 ஐடியாஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு 5 ஐடியாஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.